Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோல இன்னைக்கு afternoon to evening routine தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சிட்டு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். நான் குக்கிங் பண்ணும்போது அப்படி க்ளீன் பண்ணுறதுனால க்ளீனாக தான் இருக்குது. கேஸ்கெட் எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் 3 months இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு க்ளீன் பண்ணது நல்லா பளிச்சுன்னு இருக்குது. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வெட் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆயிலாக இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ப்ரே நிறைய அடிக்கணும். இந்த ஆல்ரெடி நான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறதுனால நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக தொடச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கிச்சன் வேலை முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆயில் எதுவும் இருந்தால் அப்படியே விட்டுட்டோன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். உடனே தொடச்சிட்டோன்னா ஈஸியாகிடும் வேலை. இந்த மாதிரி அந்த பிளேட்ஸையும் தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்துகிட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் டெய்லி இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். எப்போவும் கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டோன்னே இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. லஞ்ச் முடிஞ்ச உடனே கேஸ் ஸ்டவ் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாத்திரம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது ஆஃப்டர்நூன் சேர்ந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பெரிய பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட்றதுக்கு அவங்க அப்பாவும் சின்ன பையனும் போயிருக்காங்க. அந்த டைமில் நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். பாருங்கள், கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் அடுத்த வாட்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓவராலாக லஞ்ச் முடிச்சுட்டு கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. எங்களுக்கு சுக்கு காஃபி ரெடி பண்ண போகிறேன். சுக்கு காஃபிக்கு ஃபர்ஸ்ட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். சுக்கு காஃபிக்கு போடுற அந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். முழு தனியா சேர்த்துக்கோங்க 3 ஸ்பூன். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இதை 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட் சுக்கை வறுத்து எடுத்துக்கலாம். சுக்கை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுப்படும். நான் ஒரு 7-8 பீஸ் சேர்த்துக்கிறேன், சின்னதாக இருக்கிறதுனால. சுக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இதே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறிட்டதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சுக்கு இவ்வளோ பெரிய சைஸாக இருந்தால் மிக்சியில் அரைப்படாது. அதனால் இதை ஒரு தடவை நல்லா தட்டி எடுத்துகிட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை சுக்கை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி தட்டுற கல் இருக்குள்ள அதை வச்சு உடனே தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈஸியாக உடச்சிடலாம். தட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம்.
மிக்ஸி ஜார் நல்லா காஞ்சிருக்கணும், ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பவுடரை அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஈரம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க, சூடாக அரைக்காதீங்க. நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சுக்கு காப்பி ரெடி பண்ணிடலாம். ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படியே சைடில் பசங்களுக்கு பால் காய்ச்சுறேன். அரைச்சி வச்சுருக்க பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் காஃபி தூள் சேர்த்துக்கலாம். க்ரீன் லேபிள் காஃபி தூள் தான் இது கரெக்டாக இருக்கும். காஃபி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இது கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அப்போ தான் காஃபி நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த க்ரீன் லேபிள் ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்து குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி இல்லாதனால நான் ஒயிட் சுகர் சேர்த்து ஒரு நாள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். காப்பியும் ரெடி ஆகிடுச்சு. சுக்கு காஃபி நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுக்கு காஃபி எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குளிர் டைமில், கோல்டு இருக்க டைமில், தலைவலி அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி சுக்கு காஃபி வச்சு குடிங்க. இதில் மிளகு, சுக்கு, தனியா சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பித்தம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். பசங்களுக்கு பால் ரெடி ஆகிடுச்சு. சுகர் சேர்த்துட்டு நல்லா ஆற்றி கொடுத்துடலாம். அதிசயமாக என் பெரிய பையன் பால் கேட்டான், அதனால் பால் ஆற்றி கொடுக்குறேன். எப்போவும் டீ தான் கேட்பான். பசங்களுக்கு பால் ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு சுக்கு காஃபி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஈவினிங் 6 o'clock ஆகுது. விளக்கேற்றி சாமி கும்பிட்டுலாம். ஊதுவத்தி ஏற்றி சாமிக்கெல்லாம் காமிச்சிடலாம். என்னோடய செவ்வாய்க்கிழமை பூஜை இப்படி தான் இருக்கும். ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஊதுவத்தி ஏற்றி எல்லா சாமிக்கும் காமிச்சிடலாம். என்னோடய டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். கற்பூரம் ஏற்றி சாமிக்கு காமிச்சிடலாம். மணி அடிக்கிறதுக்கு பெரிய பையன் வந்துட்டான். எப்பவும் இந்த மாதிரி பூஜை பண்ணுறப்போ மணி அடிக்கிறதுக்கு இப்படிதான் 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. தம்பிக்கு வைக்க போறியா? நெக்ஸ்ட் அவன் தம்பிக்கும் வச்சு விட்டான். டியூஸ்டே ஃப்ரைடே எப்போவும் நான் முருகர் சாங் தான் கேட்பேன் சாமி கும்பிடும்போது. ஜெய் மணி தா தா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.